Hey everyone, welcome back to my channel. இன்னைக்கான 3 minute pro tip வீடியோ சீரீஸில் ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்னா உங்களோட எக்ஸல் டேட்டாவை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட எப்படி ஆட்டோமேட்டிக்காக லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது யாருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் உங்களோட மேனேஜர்கிட்டயோ இல்லை உங்களோட சீனியர் மேனேஜர்கிட்டயோ ஸோ உங்களோட எக்ஸல் டேட்டாவை பவர் பாயிண்டில் போட்டு ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் சம்டைம் உங்களோட எக்ஸல் டேட்டாவில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா அப்பப்போ நீங்கள் வந்து உங்களோட எக்ஸல் டேட்டாவை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ண முடியாது. இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 minute pro tip வீடியோ சீரீஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான எக்ஸல் வீடியோஸ் அண்ட் டேலி வீடியோஸ் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. மந்த் அண்ட் ப்ராடக்ட் ஏ, ப்ராடக்ட் சி அண்ட் டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி ஒரு சேல்ஸ் டேட்டா. இந்த சேல்ஸ் டேட்டாவை நான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் போட்டு என்னோட மேனேஜருக்கு ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்யூச்சரில் இந்த சேல்ஸ் டேட்டாவை நான் சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லையும் சேஞ்ச் ஆகணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? நம்ம சேனல் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கார்த்திக் அப்படின்றவங்க தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரியலி அன்னோன் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபோ ஃபார் மீ. ஸோ அதே விஷயத்தை நம்ம இன்றைக்கி வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இந்த சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை தான் நான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் போட்டு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட எக்ஸல் ஷீட்டை கட்டாயமாக நீங்கள் சேவ் பண்ணியிருக்கணும். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து என்னோட எக்ஸல் ஷீட்டை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரோ டிப் சீரீஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனையுமே சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஃபைலில் சேவ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சேம் ப்ரோ டிப். இப்போது 2 ஃபைலையுமே நான் சேவ் பண்ணிட்டேன். என்னோட எக்ஸல் ஃபைலையும் சேவ் பண்ணிட்டேன். என்னோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனையும் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளான ஒரு மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் எப்போவுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களோட டேட்டா ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ இப்போது நீங்கள் பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நான் இந்த 2வது ஸ்லைடில் தான் என்னோடய டேட்டாவை பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லிங்க் பண்ணுறோம். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேஸ்ட் ஸ்பெஷல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் ஸ்பெஷலில் 2வது ஆப்ஷன் பேஸ்ட் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட் ஆப்ஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டேட்டா பேஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம், ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஷேப் ஃபார்மேட் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன ஃபார்மேட்டிங்லாம் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ பண்ணிவிட்டு ஆக்சுவலி இதை ஒரு ஆஸ் இமேஜாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் இந்த சேல்ஸ் டேட்டாவில் ஒரு சின்ன சேஞ்ச் வருது ஃப்யூச்சரில். ஓகே, ஸோ ஜனவரி மந்த் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஏயில் சேல்ஸ் வந்து 15,000 அப்படின்னு காமிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட எக்ஸல் டேட்டாவில் ப்ராடக்ட் ஏக்கு நான் 15,000 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் காப்பி பண்ணி மறுபடியும் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லையும் சேஞ்ச் ஆகிருக்கும். செக் பண்ணிங்கன்னா தெரியும் ஜனவரியில் ப்ராடக்ட் ஏக்கு 15,000 அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட டேட்டாவை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட லிங்க் பண்ணணும். இதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது. அந்த மெத்தடை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் Z கொடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 12,000 வந்துருச்சு. இப்போ அகைன் நான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இங்கேயும் அகைன் உங்களுக்கு 12,000 அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட எக்ஸல் டேட்டாவை பவர் பாயிண்ட்டோட லிங்க் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் பற்றி இப்போ தான் தெரியும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸல் கற்றுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸல் வீடியோஸ் அண்ட் டேலி வீடியோஸ் நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பை பாய், டேக் கேர்.